Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது Kuthirai Vaali Arici Kichadi. இது வந்து டயபெட்டிஸ் ரெசிபி. அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டி அதாவது குண்டா இருக்கிறவங்களுக்கு எடையை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்கு. இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை, 50 grams பச்சை பட்டாணி, 100 gram முட்டைக்கோஸ், 100 gram கேரட். இது வந்து எவ்வளவு அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, குதிரை வாலி அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி அளவு வந்து 1 டம்ளர் எடுத்தனா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 1:4. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி வந்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது அரிசியில் இருக்கிற அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சுன்னா கிச்சடி வந்து நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏன்னா இந்த அரிசியே சின்ன சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னுமே வந்து வறுத்துட்டு ஒரு சுத்து கூட விட்டாலும் கிச்சடி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது எல்லாமே உடஞ்சி கொஞ்சம் குருணையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த அரிசியை பார்க்குறதுக்கு குருணை தான். இதையும் நம்ம ஒரு டைம் அடிச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூடு இருக்கும். லைட்டாக வாசம் வர ஆரம்பிக்கும் அரிசியினோட ஸ்மெல். அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிக்குது. குதிரை வாலி அரிசியில் வந்து கஞ்சி வச்சிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கஞ்சி வந்து குடிக்கக்கூடாது. சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆகிடுச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். பெட்டர் வந்து எப்போவுமே டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கிச்சடி மாதிரி அதாவது ரைஸாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடாகிட்டுருக்கு, ஆல்ரெடி சூடு இருக்குது. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்லாம், டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு. ஒரு சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு பிடிக்காதவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி கடுகு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிச்சடிக்கு வந்து பட்டை அதுவும் ஆட் பண்ணலாம், அதாவது பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பிரிஞ்சி இலை ஆட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக இந்த மசாலா லைட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வதக்கியாச்சு. முட்டைக்கோஸ், க்ரீன் பீஸ் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். கேரட் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் விட்டுறலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. சிம்மில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஆல்ரெடி வந்து அதாவது முட்டைக்கோஸில் வாட்டர் ரிலீஸ் பண்ணும். உப்பு போட்டதுனால நல்லாவே ரிலீஸ் பண்ணிவிடும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருந்தாவே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகும். காய் நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லைட்டாக நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது வந்து நான் உப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது செக் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி போகிறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு எவ்வளோ தேவைங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அரிசி போட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போது நல்லா வெந்துடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான குதிரை வாலி அரிசி கிச்சடி ரெடி. நான் கிச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். There are 2 major parts of human neural system, CNS and PNS. Central nervous system and peripheral nervous system. Central nervous system comprises of 2 major parts, brain and spinal cord. Brain and spinal cord together they are going to make the central nervous system. They are going to control almost, not 100%, almost all the functions of the human body. Okay. And see the next question over here. Total number of bones in each limb of a man. Okay, as I told you in the introduction classes, from this chapter, okay, you can expect the direct questions like this. Okay.